இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிமாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சட்னி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வந்து நம்மளுக்கு டக்குன்னு கருகிடும். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதே எண்ணெயில் வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எப்போயுமே வந்து சட்னி செய்யும்போது கருவேப்பிலை சேர்த்து செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போயுமே வந்து தக்காளியை வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு கூடவே வந்து தேங்காயை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கோங்க. இதே நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அதனால் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து அளவான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளிச்சிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.